பாவங்களை அழிக்கும் 5 எளிய வழிகள். 1. தர்மம் செய்தல். தண்ணீர் நெருப்பை அணைப்பது போல் தர்மம் பாவங்களை அழித்துவிடும் என நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய அன்பு மொழி. 2. திக்ரு செய்தல். திக்ரு என்பது நம்மளை கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய திக்ர் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று ஒரு நாளில் 100 முறை ஓதினால் கடல் நுரையளவு பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்ற அருள்மொழியை அறிந்து திக்ரு செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். 3. ஒளி செய்தல். ஒரு அடியான் தன் முகத்தை கழுவும் போது அவனுடைய கண்கள் செய்த ஒவ்வொரு பாவமும் அந்த தண்ணீருடன் வெளியேறுகிறது. இது முஸ்லிமில் பதிவான ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ் ஒழுவுடன் இருப்போமா? 4. ஸலவாத்து ஓதுவது. எவர் ஒருவர் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 நன்மைகளை தருகிறான், 10 தரஜாக்களை உயர்த்துகிறான். 10 முறை அல்லாஹ் ஸலவாத்து ஓதுகிறான் என்பதை அறிந்து நாம் ஸலவாத்து கூறுவோமா? 5. மனப்பூர்வமான தௌபா. நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்பவர்களை நேசிக்கிறான். குர்ஆன் 2வது அத்தியாயம் 222வது வசனம். இதை அறிந்து நம்மளுடைய அமல்களை செய்வோமா? இவற்றில் எதை நாம் இனி அதிகம் செய்ய தொடங்கப் போகிறோம்? அதை இப்பொழுதே இன்றே செய்து நன்மையை அடையக்கூடிய வல்லமையை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள்வான்.